பேரவர் உறுப்பினர் என்பது பதவி என்பது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அபிவிருத்தி, நியமனங்கள், குற்றச்சாட்டுகளுக்கான தீர்வு வழங்குதல், அபிவிருத்தி நடவடிக்கைகளை எவ்வாறு முன்கொண்டு செல்லுதல், ஒட்டுமொத்தமாக அந்த யூனிவர்சிட்டியின் செயற்பாடுகளையும் கவனிக்கின்ற, நடைமுறைப்படுத்துகின்ற, அனுமதி அளிக்கின்ற ஒரு உயரிய சபை. இந்த சபையின் பிரதான நோக்கம் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டங்கள், நடைமுறையில் இருக்கிற சட்டங்கள், சுற்று நிறுவங்கள், விதிகள் இவை அனைவும் சரியாக நடக்கின்றதா என்பதை குறிப்பாக அவதானிப்பதுதான் இந்த பல்கலைக்கழக பேரவையினுடைய நோக்கம், உருவாக்கப்பட்டதன் நோக்கம். இது கலந்துரையாடல் மூலமே இவை அனைத்துக்கும் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே உள்வாரியாகவும் வெளிவாரியாகவும் பேரவை உறுப்பினர்களை நியமிப்பார்கள். உள்வாரியாக நியமிக்கப்படுபவர்களையும் விட ஒன்று அதிகமாக நியமிப்பார்கள் வெளிவாரியாக. ஏனெனில் வெளிவாரியானவர்கள் சரியான முடிவுகளை பல துறைப்பட்ட துறையிலேயும் இருப்பவர்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையிலே 2023ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்த போது அப்போதைய இராஜாங்க அமைச்சர் மிக கடின பிரயத்தனங்களை மேற்கொண்டு இந்த பதவியை வரிதாக்குவதற்காக அப்போதைய பிரதமர், அப்போதைய ஜனாதிபதியிடம் மிகவும் பாரதூரமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். இருந்தாலும் நான் என்னுடைய தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாக தொடர்ந்தும் இந்த பல்கலைக்கழகத்தில் சேவையாற்றுவதற்கான வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய அந்த செயற்பாடு முறியடிக்கப்பட்டது. இவ்வாறு இருக்கும்போது 2025ஆம் ஆண்டு மீண்டும் இந்த பேரவையிலிருந்து இலங்கை முற்றாக அநேகமானவரை இந்த பல்கலைக்கழக பேரவைகளிலிருந்து நிறுத்தினார்கள். அப்போது நான் ஒருவன் இந்த இலங்கையில் நியமிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரே ஒரு பேரவை உறுப்பினராக இவ்வாறான நடைமுறை பிழை எனவும் இது செய்ய முடியாது என்றும் தட்டிக்கட்ட போது பல்கலைக்கழக மானியங்கள் பேரவையின் தலைவரோ செயலாளரோ ஒரு பொறுப்பான பதிலை குறிப்பிடவில்லை. அவருடைய பதிலும் நீதிக்கு முரணாகவும் சட்டத்துக்கு எதிராகவும் ஒரு தன்னிச்சையான செயற்பாடுமாக இருந்ததை கண்டித்து நான் உடனடியாக நீதிமன்றத்தை நாடினேன், உயர் நீதிமன்றத்தை. ஆக குறைந்த காலத்தில், நான் நினைக்கிறேன் 5 மாத காலப்பகுதியிலே உயர் நீதிமன்றம் எனக்கு மீண்டும் இந்த பதவியை நான் வகிப்பதற்கான சகல தகுதிகளையும் கொண்டிருக்கிறேன் என்றும், என்னை நீக்கியது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் சட்ட விதிகளின்படி பிழை என்றும் உடனடியாக என்னை மீள நியமிக்குமாறு கட்டளையிட்டது. அதன் அடிப்படையிலே நான் மீண்டும் பல்கலைக்கழகத்துக்கு சேவையாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றேன். இவ்வாறு பெற்று என்னுடைய காலப்பகுதியிலே இந்த பல்கலைக்கழகத்திலே காணி தொடர்பான, குறிப்பான நான் காணி தொடர்பான வேலையில் இருக்கிற காரணத்தினாலும் அது தொடர்பான அறிவு இருக்கிற காரணத்தினாலும் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற காணி பிரச்சனை, குறிப்பாக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு இருந்த பிரச்சனை சரி, கங்குவழியிலே சித்த மெடிசினுக்கு ஒரு காணியை பெற்றுக்கொள்வதற்கு என்று பலதரப்பட்ட முயற்சிகளை செய்தவுடன், குறிப்பாக பல்கலைக்கழக அபிவிருத்தி துறை சார்ந்த நடவடிக்கைகளிலே மிகவும் ஊன்றுகோலாக நான் இருந்து அவர்களுக்கு செயற்பட்டு அவர்களுடைய வரவேற்பை பெற்றவன் என்பதையும் குறிப்பிடுகிறேன். இது இவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும், இலங்கையிலே 2025ஆம் ஆண்டு 7ஆம் இடத்தில் இருந்த பல்கலைக்கழகம் இன்று 5 நிலை பின்னோக்கி 12வது இடத்திலே வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மனவேதமான வேதனை. அதேபோன்று 1913 என்ற இடத்திலே இருந்தது 2025ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியிலே ரேங்கிங்கில். இப்போது நாங்கள் 3500க்கு மேற்பட்ட இடங்களை கடந்து 5000 இடங்களை தாண்டி இருக்கிறோம். ஆனால் காலம் செல்லும்போது, நேரங்கள் செல்லும்போது, நல்லாட்சி என்கின்ற ஒன்று ஏற்படுத்தப்பட போது நாங்கள் இன்னும் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்கிறோம் என்பது பிரதான கவலையாக இருக்கின்றது. குறிப்பாக ஏன் நான் ஏற்கனவே ஊடக சந்திப்பொன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும், ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழக பேரவையின் கூட்டு பொறுப்பிலிருந்து விலகிடக்கூடாது என்பதற்காக அதுக்குள்ளே இருந்து என்னால் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க சந்தர்ப்பம் கிடைச்சதன் அடிப்படையில் கொடுத்தேன். ஆனால் அது எடுபடுகிற மாதிரி இருக்கவில்லை. ஏனெனில் இங்கே எமது பல்கலைக்கழக பேரவையிலே இருக்கின்ற உறுப்பினர்களை பார்ப்போமே ஆனால், பல்கலைக்கழகத்தின் கிழக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளர், ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபர், தற்போதைய அரசாங்க அதிபர், ஓய்வு பெற்ற உபவேந்தர்கள், ப்ரொஃபஸர்மார் என்று பலதரப்பட்ட கல்வியாளர்களை கொண்டிருக்கின்ற சபையானது அநியாயங்கள், நீதிக்கு முரணான செயற்பாடுகள் நடைபெறும் போது எந்த ஒரு விடயங்களுக்காகவும் தட்டி கேட்பதிலிருந்து பின்வாங்குகின்றார்கள். இது எமது பல்கலைக்கழகத்திலே காணப்படுகின்ற உயர் பதவிகளை வகிக்கின்ற, குறிப்பாக திறமையின் அடிப்படையில் இருக்கின்ற பல பேராசிரியர்கள், பல கல்விசாரா ஊழியர்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுகின்றது. ஒரு பேரவை கூட்டம் நடத்தப்படுமாக இருந்தால் அது வழமையான நடைமுறையிலே 9:30 மணிக்கு தொடங்கினால் 12:00 மணிக்கு முடிந்துவிடும். ஆனால் தற்போது எந்த விதமான பிரேக்கும் இல்லாமல் தொடர்ச்சியாக 4-4:30 மணி வரைக்கும் நடத்தப்படுகிறது. 9 மணியிலிருந்து ஒரு மனிதனால் கிரகித்து கொள்ளக்கூடிய அல்லது சகித்து கொள்ளக்கூடிய தொடர்ச்சியான நேர அளவு வழங்கப்படுவதில்லை. இது திட்டமிட்டே நடைபெறுகின்றது. நான் பல தடவைகளை குறிப்பிட்டேன், இவ்வாறு நடத்த வேண்டாம், ஒரு பிரேக்கப் போட்டு நடத்துங்கள் என்று சொல்லியும் நடத்தாமல் நடத்தப்படுவதற்கு பிரதான காரணம்
கொஞ்சம் பேர் இந்த மீட்டிங் நடந்து இடையால் இது முடிந்து போகும்போது போயிடுவார்கள், சிலர் கலைத்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பல தவறான முடிவுகள், பல முன்னுதாரணங்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிடலாம். உண்மையால் அவ்வாறு செய்ய முடியாது. ஆனால் யூனிவர்சிட்டியின் வளர்ச்சி கருதி நாங்கள் 24 மணித்தியாலம் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். யூனிவர்சிட்டியின் நன்மை கருதி. ஆனால் அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் எல்லாம் என்ன? யாரை குத்தலாம், யாரை வெட்டலாம் என்று ஒரு குறிப்பிட்ட குழு அங்கே ஆட்சி செலுத்துகிறது. அங்கே தங்களுடைய நண்பர் வட்டாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை மூடி வளர்க்குற அளவுக்கு அங்கே ஃபோர்ஸ் பாவிக்கப்படுகிறது அவர்களால். ஏனையோர் மௌனம் காப்பது. இப்போ குறிப்பாக இந்த உயர் அரசாங்க பதவிகளில் இருப்பவர்கள் தங்களுடைய மௌனத்தை சாதித்து கொண்டிருப்பது என்றது உண்மையிலே ஒரு பெரிய இந்த கவுன்சிலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான விதமாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இப்போ அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி நான் சொல்ல வேண்டும். எனக்கு பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் இந்த கல்விசாரா நியமனங்களை பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்தவர்கள் தொடர்ச்சியாக எனக்கு தொலைபேசி அழைப்புகளையும் கடிதங்களையும் தந்து குறிப்பிட்டிருந்தார்கள். தாங்கள் பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர் பதவிக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் அதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் கூறினார்கள். இப்போ நான் இந்த விடயம் தொடர்பாக என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்து பதிவாளர் உபவேந்தருடன் கதைத்தேன். அதில் உண்மையாகவே சில குறைபாடுகள் இருப்பதையும் நிர்வாக சீர்கேடுகள் இருப்பதையும் உணர்ந்து கடிதம் மூலம் தெரிவித்தேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை நியமித்த ஜனாதிபதிக்கு அறிவித்தேன். அதன் நேரடி அமைச்சராக இருக்கின்ற பிரதமருக்கு அறிவித்தேன். இவர்களுக்கு கொப்பி போட்டேன். பல்கலைக்கழக மானியங்கள் உறுப்பினர்களின் தயவாக நான் மன்றாடி கேட்டேன், இந்த இவ்வாறான நடைமுறைக்கு எதிராக உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று. ஏனென்றால் பல்கலைக்கழக பேரவை தான் இவை அனைத்துக்கும் அனுமதி வழங்குகின்ற இடம். ஆனால் உபவேந்தர் என்ன செய்கிறார் என்றால், தான் கவரிங் அப்ரூவல், அதாவது முன்கூட்டியே தான் இதுக்கெல்லாம் அப்ரூவல் கிடைக்கும் என்கின்ற ஒரு நினைப்பை வைத்துக்கொண்டு, எனக்கு அது புதுமையாக இருக்கிறது. அப்போ கவுன்சில் என்கிறது ஒரு மீட்டர் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு பதவி முத்திரைக்காக இயங்குகின்ற ஒரு தளமாக பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற பாரிய சந்தேகம் விடுகின்றது. ஒரு உண்மையை சொல்வதற்கு நாங்கள் பின்னிக்க வேண்டிய தேவையில்லை. இது எங்களுடைய கல்வி, எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை. இதை வெளியில் கொண்டு வர வேண்டிய கடமைப்பாடு ஒரு சகிக்க முடியாத ஒரு கட்டத்தின் எல்லைக்கு அப்பால் சென்ற கடியால் தான் நான் இந்த மீடியா கண்பொருளை செய்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? கல்விசாரா ஊழியர்கள் வெற்றிடம் காணப்பட்டால் உடனடியாக விண்ணப்பங்களை கோல் பண்ண வேண்டும். அது சரி, கோல் பண்ணியிருந்தார்கள். எப்போது கோல் பண்ணியிருந்தார்கள்? 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம், கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதி. இப்போ கணக்கெடுக்கக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாதங்கள். அப்போ கோல் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் நடந்தது. எக்ஸாம் எப்படி நடத்திருக்கணும்? இது பல்கலைக்கழக உத்தியோகஸ்தர்கள பிள்ளைகள் அவரெல்லாம் சேர்ந்து வரபடியாக அதில் ஏற்கனவே பல பிரச்சனைகள், ஏற்கனவே பல முரண்பாடுகள் இருக்கிறபடியாக இவங்கள் இது பல்கலைக்கழகம் சாராத இன்னும் ஒரு ஆள்கிட்ட இந்த பேப்பரை இந்த பரீட்சை வினாய்த்தாள்களில் பெறுறதும் திருத்துறதுமான பணிகளை கொடுத்துருக்கணும். கொடுத்தவங்களா ரெண்டா? இல்லை. சரி, இவங்கள் திருத்தி இவங்கள் 2-3ஆம் மாதம் 17ஆம் தேதி நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு பிறகு நடந்து அதில் ரிசல்ட்ஸ் 2 மாதத்துக்கு பிறகு இன்னும் வெளியிடாமல் திடீரென்று பாருங்கள், கடந்த வெள்ளிக்கிழமை சிலரே கடிதம் கிடைச்சிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வாரீங்களா, உங்களுக்கு கிடைச்சிருக்கா, இவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது ஒரு ஏற்புடைய நடைமுறை கிடையாது. உண்மையாக என்ன செய்யணும்? எக்ஸாம் பாஸ் பண்ணாக்களை அவங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெறணும். அவங்களோட ரிசல்ட்ஸை இவங்களோட வெப்சைட்லேயோ அல்லது நோட்டீஸ் போர்ட்லேயோ டிஸ்பிளே பண்ணி நீங்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள்லாம் இந்தியாவுக்கு எலிஜிபிளானார்கள், நீங்கள் இல்லைன்ட்டு டிரான்ஸ்பரன்சியாக செஞ்சுருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதிலிருந்து மேலும் ஆராய கூட பல விடயங்கள், பல 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 நிர்வாக சீரேடுகளையும் முறைகேடுகளையும் என்னால் அவதானிக்க முடிந்தது. அவ்வாறு இருக்கும்போது அடுத்த கட்டமாக இந்த இந்தியாவுக்கான பேனல் மெம்பர் 4 பேரை உண்மையிலே கவுன்சில் அப்ரூவலுக்கு இவங்க வருமாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த நான் சொன்ன டைம் 3-4 மணி அந்த டைமுக்குள்ளே ஒரு 4 பேர் பேரை கொண்டு வந்து உபவேந்தர் இவங்க 4 பேரையும் நான் பேனல் மெம்பராக நியமிக்கிறதுக்கு அப்ரூவல் தாங்கண்டு கவரிங் ஒரு அப்ரூவல் ஒன்று பெற்றிருக்கிறார். இது முற்றிலும் பிழையான நடைமுறை. ஒரு சேர்மன் அவர் செஞ்சிருக்க வேண்டிய விடயம், இப்படி எனக்கு தேவை 4 பேர் நொமினேட் பண்ணுங்கன்ட்டு கேட்டிருக்கணும் ஒரு சுயாதீனமாக, அல்லது அவர் ஒரு 10-15 பேர் அதுக்கு எலிஜிபிளான ஆக்கிற பேரை கொண்டு வந்து கேட்டிருக்கணும். இதில் 4 பேரை தெரிவு செய்யுங்க. அதுதான் ஒரு ஜனநாயகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையும் ஒரு வெளிப்படைத்தன்மையுமான விடயம். ஏன் இவர் உண்மையிலே இந்த விடயங்கள் எல்லாம் கல்வி சாரா ஊழியர்கள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் பதிவாளரை சார்ந்தது, அது உபவேந்தரை சார்ந்தது கிடையாது. ஆனால் நிர்வாகத்தின் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற ரீதியில் அவர் இதுகளில் தலையிடுறது அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்திருக்கணும். அப்போ நான் இது தொடர்ச்சியாக சொன்னேன். அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை, எழுத்து மூலமானதில். ஏதோ நாளைக்கு முட்டிச்சு முடிக்கணும், ஒரு உயிரை காப்பாற்றுற போல் இது இப்படி ஒரு செயற்பாடு நடக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது இல்லை. இது இப்போ உதாரணமாக அவர் அலுவலகத்தில் உபவேந்தர் அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நெருக்கமான அவர் ஊழியர் 2 பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ இன்டர்வியூ பேனல் மெம்பரில் இருக்கிற ஒரு ஆள்ற
டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் இன்றைய பேனல் மேலே வர ஊழியர் மகள் பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த பிள்ளைகள் உண்மையாகவே திறமையாக கூட படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன சந்தேகம் பலுக்குது? இவர் இதில் இப்படி பிள்ளையான நடைமுறைகளுக்குள்ளால் போக போக இது இவர்கள் பாஸ் பண்ணப்பட்டது சரிதானா என்கின்ற அளவுக்கு ஒரு சிலர் சொல்கிறார்கள் பேப்பர்களை விற்று காசு பண்ணியிருக்கார்கள்ன்ற மாதிரியான ஒரு விடயங்களும் முன்வைக்கப்படுது. இதெல்லாம் சரியான நடைமுறையை பின்பற்றி இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை நாங்கள் எதிர்த்து இது பண்ணிக்கலாம். அப்படியா நடைமுறை இல்லை. உண்மையிலே ஒரு 4 பேர் ஆட்கள் தேவையாக இருந்தால் அதை பொதுவான வழியிலே டிஸ்கஷனுக்கு விட்டு கலந்துரையாடலுக்கு விட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு எடுத்திருக்காது. இப்போது என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டவர்களை நான் கூறினேன், நீங்கள் போய் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற பதிவாளர், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டடியில் ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு, தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. அதில் நீதியரசர்கள் குருசிங்க கௌரவ குருசிங்க சார் மற்றும் சுமுது பிரேமச்சந்திர ஆகியோரால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரீட்சார்த்தி தன் பரீட்சை முடிவுகளை தான் பார்க்கலாம். இப்படி தகவல் அறியும் சட்டம் எங்கேயோ போய்கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு 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 ஏற்றுக்கொள்ள முடியாத நடைமுறையில் செய்கிற இந்த தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. இது யாருக்கு பாதிப்பை கொண்டு யூனிவர்சிட்டி ஒட்டுமொத்த கெட்ட பேரை கொண்டு வரும். அது தவிர இந்த நடைமுறை சிக்கல் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிடணும். ஏன் நான் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறேன் என்றால் 2023ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தினுடைய யூனிவர்சிட்டி சர்வீஸ் அப்பீல் போர்ட் இதை பாருங்கள், இந்த இருக்குது. இதில் ஒரு முடிவொன்று சொல்லப்படுது. என்னென்னா, இவ்வாறான ஒரு நியமனம் ஒன்று ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்யப்பட்ட நியமனத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுக்கணுமன்றதுக்காக பல விதிமுறைகளும் மீறி இருக்கு. அவ்வளவு விதிமுறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட் கம்ப்ளைனருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு? 2023ஆம் ஆண்டு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு 2027ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் எந்த நிவாரணமும் காணாமல் இதில் இருக்கிற பிழை இதுதான். அப்போ நான் மெம்பராக இருக்கும்போது 2023ஆம் ஆண்டு நான் எந்த விதமான கட்டணமுமின்றி நானாக முன்வந்து இதில் இருக்கிற பிழைகளை உண்மையாகவே என்ன நடக்குது என்று பார்க்குற ஃபேக்ட் ஃபைண்டிங்க்கு போயிருந்த நேரம் உண்மையாக இதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த நடைமுறை பிளண்டு. அதே நடைமுறை, அதாவது இங்கே சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, we also find that the appellant has not been informed of the interview as an acceptable mode of communication with adequate time. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு சரியான முறையில் தகவல் பரிமாறணும், அவருக்கு போதுமான அளவு டைம் கொடுக்கணும். குறைந்தது 14 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கணும். ஒரு நபர் குறிப்பாக சுகமிலம் இருந்திருக்கலாம், அல்லது அவர் வெளிநாட்டிலே வேறு ஏதாவது தன்னுடைய வேலை நிமித்தமாக போயிருக்கிற நபர் உடனடியாக வரலாமா? வரையலாம். அதுக்கு இவங்க சொல்கிற கதை என்ன, நாங்கள் ஃபோன் பண்ணேன் கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், அப்படி செய்யவே இயலாது. அதைத்தான் நீங்கள் சொல்கிறாங்க. இது அன்அக்செப்டபிள் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறாங்க. மற்றது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது மற்ற கேண்டிடேட்டுக்குன்றதையும் சொல்கிறாங்க. அதோட இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, இதை கண்டக்டட் பண்ண இன்டர்வியூ இது ஃபேராக நடக்கலைன்னு சொல்லியும் have not been conducted in a fair and transparent manner, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடத்தப்பட்டிருக்குது. இது பிழை என்று சொல்லப்பட்ட விடயத்துக்கு நாங்கள் தீர்வு காணாமல் அதே பிழையை நாங்கள் திருப்பியும் செய்கிறோம்டா, அப்போ எங்கட யூனிவர்சிட்டி பின்னுக்கு போகிறதோட நாங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு இதுக்காக காலத்தை வீணடிக்க வேண்டி இருக்குது. உண்மையாக பல்கலைக்கழக பேரவை கூட்டங்களில் நான் என்னுடைய சக பேரவை உறுப்பினர்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் வார நிகழ்வுகள் வரும்போது இப்போ இது நீண்ட நேரம் ஒரு தேவையில்லாத சில விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமே என்று கூப்பிட்டால் அவர்கள் சொல்கிற 2 விடயம் சொல்கிறார்கள். ஒன்று இதை கதைச்சின்ன பிரியோசனம் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று சொல்கிறாங்க இது நம்மளோட பாட்டில் இருந்தோம் போக மாட்டோம். ஆனால் நமக்கு இதை சுமக்க இயலாது. ஏனெண்டா நாம் ஏற்கனவே பல துறைகளில் பல இதுகளில் பரிட்சயமாக இந்த நடைமுறைகளால் பாதிக்கப்பட்டவர்ன்ற ரீதியில் நாங்கள் இவ்வாறான விடயங்கள் ஒரு அரச ஊழியருக்கு நடக்கிறதுக்கு இடம் வழங்கவே கூடாது. இப்போ இது என்ன நடக்குதுன்றால் ஒரு 4-5 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு நிலவரம் அங்கே உருவாகிருக்கிறது. இது ஒரு பாரதூரமான நிலவரம். நான் இந்த விடயத்தை இன்றைக்கு மீடியாவுக்கு முன்னால் சொல்கிறேன், இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல எப்போ நடந்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னாண்டா இதுக்கு மேலே இதை நாங்கள் வளர்க்கலாம். பல திறமையான அதிகாரிகள் இதால் பாதிக்கப்படுறாங்க. இது தவிர அங்கே ஒரு படியன் சொல்லப்படுது, கை உடைஞ்ச படியன் அங்கே இருந்தவர் எக்ஸாம் எழுதியலாத அவர் வலது கை இது உள்ள ஒரு ஆள் அவர் பாஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ இன்னும் சந்தேகங்கள் வலுக்குது. இவங்க என்ன செஞ்சுருக்கலாம், ஃபேராக வேறு ஆட்கள்கிட்ட எக்ஸாமினேஷனை கொடுத்து கோல் பண்ணி அவங்கள்ட்ட திருத்த கொடுத்து ப்ராப்பர் டைமுக்குள்ளே 6 மாத டைம் இருக்குது தானே. இது திடீரென்று 2 நாளைகளில் உடனே வான்னு சொல்லி வீட்டை கூப்பிட்டு செய்கிறதுக்கு இது ஒன்றும் கடையில் சாமம் பண்ணுற வேலை கிடையாது.
இது அரச சட்ட நியமனங்களுக்கு உட்பட்டு வழங்கப்பட வேண்டும்.